வந்து கிராமத்துல வந்து நாட்டுல என்னடா அப்பா என்னப்பா சரி நான் யாரோ எவரும் பயந்துட்டு வைக்காங்க ஒன்னும் தெரியல கண்ணு வச்சு தாராதாரமா போச்சா தெரியல அப்பா ஏன் கொண்டு என்ன எவ்வளவு பார்த்துட்டு வேண்டிருக்கிற வனத்திற்கு சென்று வனவெளியை எல்லாம் வேட்டையாடி விட்டு குடிசைக்கு தள்ளலாம் என்று வரும் பொழுது இதுவோ அனந்தர வனம். அனந்தர வனத்திலே கணப்பு வெளிச்சம் போட்டு இப்படி அழுது புலவி கொண்டு இருக்கிறீர்களே என்னப்பா காரணம்? என்ன காரணம்? ஆமா காலையிலே ரத்தமாக கொண்டு சுட்டு ஆறாக போடுகிறது. உண்மைதான். இந்த நேரத்தில் இப்படி கணப்பு வெளிச்சம் போட்டு காரணம் என்ன கேட்கிறாயே? ஆமா அப்பா உங்களுடைய பண்ணையமாக இருக்கிற பண்ணையம் யாரு? பொம்மன்னாகிறது பெரிய பொம்மன். பெரிய பொம்மன் பெரிய பொம்மன் குஞ்சு பொம்மன் மேலும் பொம்மன் சொல்லக்கூடிய 7 பேர் இருக்கிறாங்கல்ல பொம்மன் மூடு. ஆமா 7 பேருக்கு ஒரே ஒரு ஒட்ட புள்ள. இது ஒரே ஒரு ஒட்ட புள்ள. ஒட்ட புள்ள சரி. வேற அவங்க குலதெய்வ சக்கமா இருக்குல்ல. ஆமா சக்கமோட பேர் வச்சு பொம்மக்கான பேர் வச்சு சரி வளைச்சு வாழ்வு செஞ்சுட்டு வர்றாங்க. பள்ளி செல்லமாக அவங்க மகளா மட்டும் பெரிய மனிதனை விட்டால் அவ பொண்ணு பெரிய மனுஷா இருந்தா உனக்கு என்ன வலிக்குது? நீ ஏப்பா இங்க வந்து அழுது நீ கேட்கறது நாயா? நீ கேட்கற நாயா? பெரிய மனிதாகி விட்டால் சரி அவங்க மகளா விட்ட வயது வந்து விட்டால் வயதுக்கு வந்தாலும் என்ன செய்வது? அவங்க இனத்தார் யாரும் போகப்படாது. சரி என்னென்றால் வயதுக்கு வந்தனால ஆகாதவர்களா விட்டு வச்சுக்கணும். சரி ருதுவான நேரம் ஆகாத நேரங்களா ஆகாத நேரத்தில் வயதுக்கு வந்தனால என்ன செய்வாங்க? ஊருக்கு வேறுபடுவாங்க 6 நிலை சுண்டிலை குடத்துல சரி 31 நாளைக்கு 30 குடிசை கட்டி சரி ஒரு நாளைக்கு ஒரு குடிசை எரித்து வந்தால் அம்பிகை தோசமாட்டம் விளைவிடும். சரி சரி தோசை விளைவிடும். தோசம் விலகிவிடும். ஆமா சரி அப்படி அவட்டம் 31 நாளைக்கு குடிசை கட்டணும். அப்படி குடிசை கட்டும் பொழுது சரி சுண்டிலை குடத்துல இருக்கிறாங்கல்ல ஆமா காவல பத்திரமா இருக்கணும். ஒரே பெண்மணி அல்லவா? ஆமா காவல பத்திரமா இருக்கணும். சரி அது இனத்தார் யாரும் போகக்கூடாது. நாம தீண்டத்தரா ஜாதி நாம தொடப்படாதவங்க. சரி சரி தாழ்த்தப்பட்டவங்க உயர்ந்தவங்க. அது மேல் வரப்பு நம்ம கீழ் வரப்பு. அப்பா மனசுனா பிறந்தது நீங்க மனசுதான் நானும் மனசுதான் அவனும் மனசுதான். அப்படி பிறந்தா இதுல என்னப்பா கீழ் ஜாதி மேல் ஜாதி? என்னது என்னப்பா ஜாதி? ஆண் ஜாதி பெண் ஜாதி. ரெண்டு ஜாதி தான். எப்படி? ஒன்னு ஆண் ஜாதி இன்னொன்னு பெண் ஜாதி. இந்த 2 ஜாதியில இது என்னப்பா கீழ் ஜாதி மேல் ஜாதி? என்னப்பா இல்லப்பா மேல் வரப்பு கீழ் வரப்புன்னா அவங்க ஒரு எஜமான் நாம வந்து வாங்கி திங்கிறோம். ஓ நமக்கு அவர்கள் எஜமானர்கள். சரி வாங்குறவங்க. ஓஹோ கொடுக்குற கை மேல வாங்குற கை கீழே. அப்படியா? நம்ம வாங்கி திங்கிறீங்கப்பா. அதனால நாம தீர்த்தரா வைக்கணும். நாம காவல் பத்திரமா இருக்கணும். அட காவலுக்கு நாம இருக்க வேண்டும். ஆமா சரி 31 நாளைக்கு குடிச்சு கட்டி காவல் பத்திரமா இருக்கணும். சரி 30 நாள் காவல் முடிஞ்சிட்டேன். 30 ராத்திரி காவல் முடிஞ்சு விட்டது. முடிஞ்சிட்டப்பா. சரி இன்னும் ஒரே ஒரு நாள் காவலை முடித்து விட்டால் நம்ம அவங்க சொன்ன வேலை முடிஞ்சது. நமக்கு வேண்டியதெல்லாம் பொன்முறைலாம் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஓடி வாழ்ந்து கிளம்பலாம். மொத்தம் 31 நாள் ராத்திரி காவல். ஆமா அதுல 30 ராத்திரி காவல் முடிஞ்சு போச்சு. ஆமா மீதம் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ராத்திரி காவல். ஒரு ராத்திரி அந்த ஒரு ராத்திரி காவல் தான் போயிட்டு வரணும். ஆமா போயிட்டு வர வேண்டியதானே. ஆமா போகலான்னு போகமலது. சரி ஊத காத்து சரி காத்து மழை இடி இடிக்குது. ஊத காத்து அப்படி அடிக்கிறதுனால போக முடியல. கல்லு தடி குட்டு குழந்த பாரு சரி முட்டி உடஞ்சு போயிட்டு ரத்தம் ஆறா போயிட்டு இருக்குது. அதனால போக முடியல. வீட்டுக்கும் போக முடியல. அவளுக்கும் போக முடியல. என்ன பண்றது ஏதோ பண்றது? கலப்பு வெளிச்சம் போட்டு குளிர் காய்ச்சிக்கிட்டு அப்படியா? குளிர் தாங்க முடிக்க முடியல வயசான காலத்துல. அப்பா ஒரு பிள்ளையாக பிறப்பது எதற்காக? எதுக்கு? கட்ட முடியாத கடனை கட்டுவதற்கு பிள்ளை. தூக்க முடியாத சுமை தூக்கி விட பிள்ளையா? முடியாத சண்டத்தை உங்களுக்கு திருவ பிள்ளையா? அப்படி பிள்ளை என நான் பிறந்திருக்கேன். உங்களுக்கு ஒருபோது வேலை வேண்டாம் தந்தையை. அப்பா தாங்கள் எனக்கு வாழ்வத்தை கொடுத்த மீனம் இருக்கக்கூடிய ஓராத்திரிக்கு அவளுக்கு இந்த முத்துவர் நான் சென்று வருகிறேன். விளையாட்டா இருக்குது. அப்பா ஏசாமி அப்பா கண்ணே அப்பா செய்யற வேலை செய்யுங்கிற செய்யறது நியாயமானது. சரி ஆனா இருந்தாலும் என்ன சொல்றேன்னா என்னப்பா சொல்றீங்க? அது ஒரு வயசு புள்ள. சரி நீ ஒரு வயசு பையன். ஓ பஞ்சு நெருப்பு
நெருப்பு ஒரு இடத்துல பக்குன்னு பத்திக்கும். அப்பா ஆக்கில வந்து சேர்ந்து விடுமே. அப்படி பஞ்சு நெருப்பு பக்கத்தால இருந்து பக்குன்னு பத்திக்கிட்டு அப்படின்னா நீங்க நானும் பொம்மியம்மா 3 பேர் ஒன்னா சேர்ந்து குளிர்காயா அந்த குடிசைக்கு நீங்க வந்துருங்க. ஓ ஏமா பதுக்கிடி சாமோச்சா டேய் ஏமா பதுக்கிடி சாமோச்சா நீ பதுக்கற என்னடா செய்தா? ஐயோ ஐயோ அப்பா வேலி பலமாக இருந்தால் வெள்ளாடுதான் எட்டித்தாகுமா? நெருப்பின் மீது ஈரான வருமா? இரும்பு தூணின் மீது தான் கரையாந்தான் நொட்டுமா? ஒட்டாது. அப்பா அது போன்ற பாரத புத்தி என்னிடத்தில் கிடையாது. எனக்கு பிறந்த பையன் நீ. உண்மைதான். என் பேர நீ எடுப்ப. அப்பா உனக்கு எஜமானர் மகள் என்றால் எனக்கு எஜமானர் மகள் தானே. ஆமா. உங்களுக்கு பண்ணையர் மகள் அப்படின்னா எனக்கு பண்ணையர் மகன் தானே. ஆமா. அப்படி ஒரு நாள் உங்களுடைய பெயரை கெடுத்து நான் எப்ப எந்த ஒரு கட்டு வழக்கு நான் சொல்ல மாட்டேன். அதனால என்னை நம்பி அனுப்பி வையுங்கள். மீதம் இருக்கக்கூடிய ஓர் ராத்திரி காவலுக்கு நான் சென்று வளவத்து கட்டு வருகிறேன். சரி இது கேக்குறேன். சொங்கட பாவா கொடுக்கு போய் அப்பிச்சாமா சின்னிய தடிக்கிட்டு சின்னி அப்பா அப்பா அடுப்பு அடுப்புட்டாரு. சரி சரி சரிங்க அப்பா கொடுங்க. சரி போயிட்டு வா அப்பா. அப்படி நான் போவதாக இருந்தா என் தாய் சின்னாச்சாரம் முந்தானியிலே 5 வெள்ளிகாசுகளை கண்டேன். அந்த 5 வெள்ளிகாசுகளை கொடுத்தால் நான் இந்த காவலுக்கு நான் சென்று வருகிறேன். அப்படியா? உண்மைதான். சரி அப்படியா? அப்பா ஆனால் பொம்மை காவலுக்கு போவதா இருந்தாலும் ஒரு விஷயம். என்ன விஷயம்? இதுவோ மழைக்காலம். மழையோ பெய்கிறது, செடியா குலுங்குகிறது. சரி ஊதக்காற்று செய்த மழை ஏக சக்கரமாக அடிக்கிறது. அப்ப இருக்க பொம்மையானவள் மட்டும்தான் நனையாமல் படிக்க குடிசுக்குள்ள இருப்பாங்க மழை நனையாம. உண்மைதான். அப்படி நாம் வெளியே நின்று காவல் புரிகிறோம் அல்லவா? இதுவோ மழைக்காலம். அப்படி மழை பெய்யும் பொழுது நாம் அந்த மழையில நனைந்துதான் காவல் புரிய வேண்டுமா அல்லது நமக்கு ஒன்றத்துக்கு ஏதாவது இடம்? அதனால மழை பெய்யும் பொழுது நான் என்ன செய்யட்டும்? உண்மைதான். அதனால எப்படிங்கிறியா? ஆமாப்பா கண்ணே. அப்பா பொம்மையாவட்டும் மழை பெய்யும் பொழுது குடிச்சுட்டு சரி நாம மழை நனையாம என்ன செய்யணும்னா கூப்பிடுறது போற ஒரு ஆலமரம் இருக்குது. கூப்பிடுறதுல ஒரு ஒண்டி ஆலமரம் ஒண்டி ஒரு ஆலமரம் இருக்குது. சரி கூப்பிடு தூரத்துல இருக்குது. கூப்பிடு தூரத்துல நம்ம களப்பறிச்சு வேண்டிருக்கிறோம்ல நெருப்பு. ஆமா. அந்த நெருப்புல ஒரு கொல்லி கதை எடுத்துட்டு சரி அப்படியே ஆடிக்கிட்டே போனோம்னா அந்த ஆலமரத்துக்கு போது வெளிச்சம். ஓஹோ அங்க போய் போகிறது. அந்த பொட்டுக்கு தலை விட்டுக்கா. சரி மழை நின்ற பிறகு காவலமரமாக இருக்கணும். ஏப்பா ஓய் மழை நிற்க வரைக்கும் தலையை மட்டும் உள்ளார விட்டுக்கு சொல்லிக்கிறீங்களே. ஆமா. அப்ப உடம்பெல்லாம் நினைச்சா சளி பிடிக்காதா? கண்ணே அப்பா உடம்பு நினைச்சா சளி பிடிக்காது. என்ன காரணம்? தலை நினைச்சா மட்டும்தான் சளி பிடிக்கும். தலை நிலையாவது பாதுகாத்து அதுல போறேன். சளி பிடிக்கிறது மூக்குல தானே. ஆமா மூக்குல தான் சளி பிடிக்குது. மூக்கு நிலையா பாத்துக்கிட்டா எதுக்கு சளி பிடிக்குதா? தலையெல்லாம் நனைஞ்ச ஒண்ணு மாட்டேன். அந்த மூக்கு மட்டும் நிலையா பாத்துக்கணும். அப்ப இது யாரோட கண்டுபிடிப்பு? நான் ஏன் கண்டுபிடிப்பு என் ரெண்டு பேருக்கு கண்டுபிடிப்பு. மூக்கு மகாடி வச்சுட்டு போய் தலைமுறையில் ஆச்சரிக்கிறது எனக்கு தெரியாதா? எத்தனை நாள் நாங்க மழை காய்ச்சி மூக்கு மேல வச்சுட்டு போய் மூக்கு சளியை பிடிக்க மாட்டோம். தலைமுறை நான் செஞ்சிருக்கேன். எனக்கு தெரியாதா? இருந்தாலும் நீங்க 30 ராத்தி காவல் புரிஞ்சிருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு யோசனை எனக்கு தோணுதப்பா. அப்பா 2025 லோக வித்தியாசமான ஊத்தியா உண்மைதான். ஏன் 2025 ஒரு கண்டுபிடிச்சு என்ன கண்டு? அப்பா இதுவோ மழைக்காலம். சிறிய மழையாக வந்தால சிறிய மழையாக வந்தால்தான் நாம் உணவு நனையாமல் படிக்கு அந்த ஆலமரத்துக்கு சென்று விடுவோம். ஆமா. இதுவோ பெரிய மலையாக வந்து விட்டால் 4 அடி எட்டி வைப்பதற்குள்ளாகவே நம்முடைய உடலாகப்பட்டது முழுவதுமாக நனைந்து விடும். உடம்பு நனைஞ்சு போயிடும். உண்மைதான். அங்க போறதை விட பக்கத்தாலே நம்ம பொம்மை குடிசை இருக்குதுல்ல. ஆமா. அந்த குடிசை எருவாரம் இருக்கும்ல. அந்த எருவாரத்துல மழை நிற்க வரைக்கும் தலையை மட்டும் இப்படி உள்ளார விட்டுக்கிட்டா என்னையாட ஜாத்திரை உண்மை உங்க வீட்டுல. அப்பா அப்பா நீ நீ உள்ள தலை உள்ள விடுறம்ப காலை விடுறம்ப கொஞ்சம் விட்டுருவான்டா. உன் மகன் கொஞ்சம் மோசமான ஆளு. அதுல மோசமான ஆளு பாத்துக்கா பாரு. யாரும் நம்புறதில்ல. தலையை என்ன சொல்லி வச்சு இருந்தாலும் ஒரு விஷயம், நான் அப்படி காவலுக்கு செல்வதாக இருந்தால் என் தாய்கிட்ட 5 வெள்ளிக்காசு இருந்ததுன்னு சொல்லி கேட்டல்ல. அந்த வெள்ளிக்காசு கொடுத்தா நான் காவலுக்கு போறேன். இல்லைன்னா நான் காவலுக்கு போகல. பேச்சுக்கால கேட்டு பாத்துருக்க நீ. ஆமா போக மாட்டேன் தெரிய.
கொடுக்கா அப்பா. சரி, நீ போறது போ. சரி. ஏன்னா ஆ. தேரா திருநாளா சரி. கடையா கடந்துருவா ஆ. ஒரு கள்ள முட்டாய் வாங்கிறதுக்கு. சரி. தேரா திருநாளா என்னடா முட்டாய் வாங்கி திங்கிறதுக்கு? அப்பா. நீயா போறது முட்டு குடிச்சுக்க அவளுக்கு. ஆமா. முட்டு குடிச்சுக்க அவளுக்கு போறது காசு பணம் இருக்கிறாங்கன்னு. ஏப்பா இதுவா மழைக்காலம். ஆ, ஆ. நான் இங்கிருந்து ஈர உடம்போட ஆ. நனைஞ்ச வாக்கில் நாங்க போய் ஆ. அந்த குடிசைக்கு முன்னாடி ஆ. கலப்பு வெளிச்சு போட்டிருக்கோம். ஆ. அந்த கலப்பு வெளிச்சத்துக்கு முன்னாடி போய் இப்படி வீர மண்டி இட்டு நான் காவலானது புரியும் பொழுது முதல் ஜாமத்துல தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கலாம். ஒன்றாம் ஜாமம். இரண்டாம் ஜாமத்திலையும் தூக்கத்தை கட்டுப்படுத்திக்கலாம். சரி. மூன்றாம் ஜாமத்துல எப்பேற்பட்ட வீராதி வீரனாக இருந்தாலும் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியாது. அப்படி நான் ஒருவேளை கண்ணை சுத்தி தூங்கி விட்டா அந்த பொம்மைய மாலை கல்லனா கல்வனா யாராவது ஒருவன் வந்து கல்வாடி கொண்டு போய் விட்டா அந்த ஆகினி யாருக்கப்பா? நமக்கு சேரும். அந்த ஆகினி நமக்கு சேரும். நமக்கு தான் சேரும். அப்படி எனக்கு தூக்கம் எல்லாம் வரும் பொழுதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த வெள்ளிக்காசுகளை என்னுடைய அதாவது சுவாமி திருமுடியிலே நான் முடிவு வச்சிருக்கிறேன்ல அந்த முடிச்சை அவுட்பதோ உள்ளங்கைகளில் வெள்ளிக்காசை கொட்டுவதோ அதை ஒவ்வொன்றாக எண்ணுவதோ மீண்டும் நான் முடிப்பதோ இதா போல இருந்து அந்த பொம்மையம்மாளுடைய காலையை பலவத்திரமாக கட்டுவேன். காசு மேலேயும் கராரா இருப்பேன். உண்மைதான். காசு மேலே கராரா இருப்பேன். கராரா இருப்பேன். அந்த காவலும் பத்திரமாக இருப்பேன். உண்மைதான். காவலும் பத்திரமா இருப்போம். காசு மேல கராரா இருப்போம். ஏதோ ஒரு ஆக்கிரி நேரம். ஆமாப்பா. அதனால அந்த வெள்ளிக்காசு கொடுங்க, நான் காவலுக்கு போயிட்டு வரேன். அப்படியே பண்ணு. என்னப்பா? 1 2 3 4 5 ఇటుక 5 రోజులు ఇచ్చి పెట్టించి చిరువాడు కాసులు దాన్ని కూడా చూసినట్టు మరి అమ్మత్తం మరకి సరే வெள்ளிக்காசு இருக்குன்னு பாரு. ரெண்டு தாங்க இருக்குது. ரெண்டு தான் இருக்குது. எங்க அப்பா இந்த 2 காசு வச்சுக்கிட்டு இதுல 5 காசுன்னு இருக்குன்னு சொன்னா நான் எப்படி நான் చిరువాడు చిరువాడు రైతు కదా వాడు అంతా 5 రూపాయలు 5 కాసు ఇరంటే వాడు 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 10 వేలు తమ్ముడు ఇచ్చేది ఎంత నాన్న 5 రూపాయలు ఈరాలంటే నా కొడుకు ఖరారా ఉంటాడు నాకు తెలుసుగా 2000 తిరుగుతుంది కూర్చోడు అయ్యా కొంటా 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 நான் கேட்டது போலவே என் தாயாரத்துல இருந்து 5 வெள்ளிக்காசுகளை கொடுத்து விட்டீர்கள். சரி, இப்பொழுது செல்கிறேன். அப்பா சரி, காவலுக்கு போற. சரி, நான் வீட்டுக்கு போற குடிசைக்கு உங்க அம்மா சின்னம்மா யாரு? உங்க அம்மா சின்னம்மா கடைசி இருக்கிறாள் சின்னாத்தி குக்குபத்துல சொல்லி. ஆமா, அவ நல்லா இருக்கிறாளா? நல்லாதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன? சரி 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 போய் தடுமாறுறேன். தடுமாறுறானா? ஓய், நான் வீட்டுல இல்லை என்று சொல்லி உன்னுடைய வீரத்தை எல்லாம் வீட்டுல இருக்கிற சின்ன மாடு போய் காட்டலாம்னு நினைச்ச ஒரே ஒரு வெட்டுதான். 30 நாளாகி காவலுக்கு வச்சு ஏமி எதிர போயிடணும். பத்திரமா இருக்கணும் வீட்டுல. சரி, தன் தந்தை இடத்துல இந்த வெள்ளிக்காசுகளை வாங்கி கொண்டு சேலத்து செல்வக்கு சட்டாரிசலை கொடுத்து வாடாத மல்லி கூடாத புத்தகம் என்று சொல்லக்கூடிய வாசனாத திரவுகளை வாங்கி கொண்டு தம்மென்று பூசிக்கொண்டு தன்னுடைய வாசனாதை திருவிழை வாங்கி கொண்டு தம்மென்று பூசிக்கொண்டு பொம்மையினுடைய குடிசைக்காவலுக்கு செல்ல அதே சமயத்தில் பொம்மையம்மாள் வருகின்ற விதம் தாண்ட